காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஒன்றிணைந்திருக்கையில் சிவசக்தியாய் நாமும் அழகாக இருக்கின்றோம். செல்வோமா? இல்லை மகாதேவா, எனக்கு விடையளியுங்கள். கைலாயத்தில் நாம் தனியாக இருந்திருக்கிறோமா? தேவி, தாங்கள் அவ்வாறு எண்ணுவதேன்? விவாகத்திற்கு பிறகும் நாம் ஒன்றாகவே இருக்கிறோம். உண்மைதானே? வாருங்கள். தாங்கள் பிரபஞ்சத்தின் மகாதேவர். இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள். ஆயினும் தங்கள் மனைவியின் மனதில் உள்ளதை அறிய மாட்டீர்கள். தாங்கள் கைலாயம் செல்லுங்கள், நான் பிறகு வருகிறேன். என்ன ஆயிற்று தேவி? கொண்டிருக்கும் பிடிவாதத்தின் காரணம் என்ன? இவ்வாறு கணத்தினில் பல முறை மாறும் மனதை அறிவதெவ்வாறு, உணர்வதெவ்வாறு? தாங்கள் ஏதும் அறிய வேண்டாம், தனியாக கைலாயம் செல்லுங்கள். பொறுமை வேண்டும் தேவி. இன்று சிவனின் சக்தியை வசப்படுத்துவேன். ஏ பெண்ணே, இங்கு பார். தாங்கள் எங்கிருந்தீர்கள்? தங்கள் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறேன். தங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது. நீ என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்னுடைய மனைவி. நீ இவ்வாறு செய்யக்கூடாது. உனக்கு என்னதான் ஆயிற்று? இவள் உனது மனைவியா? இல்லை, இவள் உங்கள் சொந்தம். நான் உங்கள் சேவகன். கூறுங்கள் பிரபு, கட்டளை என்ன? என்னுடன் வாருங்கள். இப்பிடிவாதம் ஏன் தேவி? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் என் பின்னால் வருகிறீர்கள்? மனதில் உள்ளதை எடுத்துரைத்திடுங்கள். நான் கூற மாட்டேன், நிச்சயம் கூற மாட்டேன். அவ்வாறென்றால் பிரபஞ்சத்தில் வாழும் உயிரினங்களும் இருக்கும் பூத பிசாசுகளும் என் முன் வர வேண்டும். சக்தி வேண்டுவது யாதென்பதை அறிந்து என்னிடம் உரைத்திடுங்கள்.